நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் தாரையடி நீ எனக்கு. அத்தியாயம் 3. காலை உணவு முடித்து அனைவரும் கோவில் கிளம்ப மதி மாடி இறங்கும் போது லேசாய் தடுக்க ரகு வந்து பிடித்து கொண்டான். சாரி ரகு. இதென்ன, இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி? சரி, தேங்க்ஸ். நான் உன் புருஷன் மதி, எனக்கு நீ நன்றியும் மன்னிப்பும் சொல்ல வேண்டியது இல்லை. ரகு தன்மையாக சொல்ல மதி அமைதியாக படியிறங்கி சென்றுவிட ரகு அவள் பின்னே சிரித்து கொண்டே இறங்கினான். கோவில் கிளம்பி சென்றனர். குலதெய்வ கோவிலில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். கோவிலில் உள்ளவர்களுக்கு எல்லாம் பொங்கல் கொடுத்து இவர்களும் உண்டனர். பொங்கல் உண்ண மதியை அழைத்த போது அமைதியாக வந்து அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். ரகு அவன் இலையில் உள்ள பொங்கலை தர மதி தயங்கினாள். ஓ, எச்சில் இல்லை மதி, எடுத்துக்கோ. நீங்க சாப்பிடுங்க, நான் அத்தைக்கிட்ட வாங்கிக்கிறேன். நான் வாங்கிட்டு வரேன், இதை அப்படி. இல்லை, நீங்க உட்காருங்க. உட்கார் ரகு, பொங்கல் சாப்பிடுங்க 2 பேரும். சுஜி சொல்ல. இன்னொரு இலையில பொங்கல் தாங்க அண்ணி. ரகு கேட்க, புருஷன் பொண்டாடி தானே 2 பேரும், சாப்பிடுங்க சுஜி சொல்லவும். அது அண்ணி. வெக்கமா? சரி இரு வரேன். ரகுக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப விருப்பம். முதல் முறை அவன் பொங்கலை உன்னோட பகிர்ந்துக்க வந்திருக்கான். எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா? சுஜி புன்னகையுடன் சொல்ல. அண்ணி ப்ளீஸ். ரகு கண்காட்டி கெஞ்சினான். என் பையன் அவன் வாழ்க்கையே மதி கூட பகிர்ந்திருக்கான், பொங்கலை செய்ய மாட்டானா? நீ சாப்பிடு கண்ணா. அண்ணன் மகனுக்கு துணையாக வர, அவனை மட்டும் கொஞ்சங்க, நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் தானே உங்களுக்கு? அண்ணம் சிரித்து கொண்டே ராகவனுக்கு பொங்கல் வைக்க சென்றுவிட ரகு மதியை புன்னகை முகமாக பார்க்க அவளோ சுஜி கொண்டு வந்து தந்த பொங்கலை தலைகுனிந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். கோவில் விட்டு வீடு வந்ததும் பூஜை அறையில் விளக்கு முன் அனைத்தும் வைத்து சாமி கும்பிட்டு அவரவர் அறை சென்றனர். ரகு அறை சென்றதும் உடைமாற்றிவிட்டு கட்டிலில் விழுந்து விட்டான். மதி தயங்கி தயங்கி நின்றாள். ரகு வெளியே போங்க, நான் ட்ரெஸ் மாற்றணும். மதி கூற. மதி, நான் திரும்ப மாட்டேன், நீ மாற்ற. காரில் போயிட்டு பாதி தூரம் கார் ஓட்டிட்டு வேற வந்திருக்கேன், அசதியாக இருக்கு மதி. ரகு படுத்தபடியே பதில் கூற மதி எதுவும் பேசவில்லை. சில நிமிடம் கழித்து கட்டிலில் அசைவு தெரிய திரும்பி பார்த்தான். அதே புடவையோடு மதி படுத்திருந்தாள். முதல் முறை அவனுக்குள் சலனம். அமைதியாய் எழுந்து அவள் முகத்தை பார்த்தான். அவளோ கண்மூடி படுத்திருந்தாள். அவள் கண்ணோரத்தில் கண்ணீர். ரகு அறை விட்டு செல்ல மதி உடைமாற்றி விட்டு படுத்து கொண்டாள். இரவு உணவு தவிர்த்து உறங்கி போனாள். ரகுவுக்கு அவன் மீதுதான் கோபம். அவள் வீடு இல்லையே இது. கணவன் என்றாலும் புதியவன் என் முன்பு எப்படி ஆடை மாற்ற முடியும்? அவள் கண்ணில் கண்ட கண்ணீர் வேறு பெரும் இம்சையானது. என்ன முட்டாள்தனமான செயல் தன்னுடையது என்று கோபப்பட்டு கொண்டான். அவள் உறங்கி இருக்க அவள் முகம் பார்த்து படுத்திருந்தான். பெயர் போலவே குளிர் மதி முகம் அவளுக்கு. அந்த முகத்தில் இப்போது இருந்த கண்ணீர் தடம் தன்னால்தான் என்று நெற்றியில் தட்டி கொண்டான். ஜன்னலின் காற்றுப்பட அவள் திரும்பி படுக்க இவனின் இடது கை மீது படுத்து கொண்டாள். அவள் கன்னத்தில் விழுந்த கூந்தல் கற்றையை விலக்கிவிட்டு முகம் பார்த்தான். அவளின் வாசனை அவன் அருகில். மனமும் உடலும் சிலிர்க்க கண்ணை இறுக்கி மூடி படுத்து கொண்டான். 1 to 100 வரை இருமுறை தலைகீழாக சொல்ல தூக்கம் வந்து அவனையும் அணைத்து கொண்டது. காலையில் எழும்போதே மதிக்கு ஏதோ அவள் உடலின் கீழ் அழுந்த வேகமாக வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். ரகு தூக்கத்தில் இருந்தான். அவனை நெருங்கி படுத்திருக்கிறோம். அவன் கையை கூட விலக்காது தூங்கியிருக்கிறான். மதி அவனையே வெறித்து பார்த்தாள். கண்கள் குளமாகிவிட மெல்ல கட்டிலை விட்டு இறங்கி குளிக்கச் சென்றாள்.
குளித்து சுடிதார் உடுத்தி வெளியில் வந்து தலை உலர்த்தி கீழே சென்று விட்டாள். ரகு கண்விழித்தான். தன்னவள் அறை விட்டு செல்லும் வரை தூங்குவதைப் போல நடித்து கொண்டிருந்தான். அவளுக்கு இருந்த தயக்கம் கூச்சம் எல்லாம் போகும் வரை ஒதுங்கி இருப்பதே சரியென முடிவு செய்திருந்தான். ஆனால் அவள் அழுதது கண்மூடியிருந்த அவனுக்கு தெரியாதே. தெரிந்தால்? ரகுவும் கிளம்பி கீழே செல்ல சுஜி இல்லத்திலிருந்து இருவரையும் விருந்துக்கு அழைக்க வந்திருந்தனர். மதி அறை சென்று சேலை உடுத்தி வர கிளம்பி சென்றனர். சுஜி இல்லத்தில் இருவருக்கும் ஆரத்தி எடுத்து வரவேற்பு தர சுஜி ரக்கை கட்டி கொண்டு வேலை பார்த்தாள். மதியை ரகுவுடன் பேச சொல்லிவிட்டு சென்று விட்டாள். ரகு வீட்டில் உள்ள அனைவரிடமும் அவன் வேலை பற்றி எல்லாம் பேசிவிட்டு அவனுக்கு ஒதுக்கியிருந்த அறையில் சென்று உறங்கிவிட்டான். மதி தோட்டத்தில் அமர்ந்து அவளின் கைபேசியில் அவளின் தோழியிடம் பேசிக்கொண்டிருந்தாள். அன்று முழுக்க சுஜி இல்லத்திலிருந்து விட்டு கிளம்பி இல்லம் வந்தனர். அடுத்த நாள் மதியின் இல்லத்திலிருந்து மறுவீடு அழைக்க வந்திருந்தனர். அன்னையை பார்த்ததும் மதியின் முகத்தில் கண்ணீர். அவள் அழுதுவிட ராஜி சிரித்துக்கொண்டே அவளை சமாதானம் செய்தார். பின் இருவரும் கிளம்பி மறுவீடு செல்ல ரகு மிக ஆவலாக மதியின் இல்லம் சென்றான். அந்த வீட்டின் எழில் அவனை அத்தனை மயக்கியிருந்தது. அங்கும் ஆரத்தி எடுத்து வரவேற்று இருவரையும் சாப்பிட வர கூறினர். மதி உடைமாற்றி வரும் வரை ரகு தோட்டம் சென்று பார்வையிட்டுக் கொண்டிருந்தான். மதி வந்து அமர, எங்கடி மாப்பிள்ள, அவரை விட்டு நீ மட்டும் வந்து உட்காந்துருக்க? ராஜி கேட்க, அவர் ரூம்ல இல்ல, எங்கன்னு தெரியல. மதி பதில் கூற, போய் அவரை கூப்பிட்டு வா. அவருக்கு நம்ம வீடு புதுசு. நீ தான் எல்லாம் எடுத்து தரணும், சொல்லி தரணும், உதவி செய்யணும். ராணி மாதிரி வந்து உட்காரக்கூடாது. இதைத்தான் 3 நாளும் பண்ணியா? சொல்லு. ராஜி மகளை கடிந்து கொள்ள, அம்மா பசிக்குது, அங்க இடம் புதுசுன்னு நான் சரியா கூட சாப்பிடல. சும்மா பேசாம சாப்பாட வைமா. மதி எரிச்சலாக சொல்ல, மாப்பிள்ளைய கூப்பிட்டு வந்து சாப்பிடு போ. ராஜி முடிவாக சொல்லவும் மதி எழுந்து வெளியில் சென்றாள். ரகு ஒரு ரோஜாப்பூவின் இதழ்களை வருடி பார்த்து கொண்டிருந்தான். ரகு சாப்பிட வாங்கு. மதி அழைக்க, இதோ மதி வந்துட்டேன். மதி வந்து அமர ரகுவும் கை கழுவி விட்டு அமர்ந்தான். மதி, மாப்பிள்ளைக்கு தோசை சுட்டுட்டு இருக்கேன், 2 இட்லி மட்டும் வை, சரியா? பரிமாறிக்கொடு அவருக்கு. ராஜி சமையலறைக்குள் இருந்து சத்தம் கொடுக்க மதி எழுந்து பரிமாற முதல் முறை அவள் பரிமாறி உண்கிறான். ராஜி வர மதியையும் அமர சொல்லி சாப்பிட சொன்னார். மதியும் நன்றாக சாப்பிட்டு விட்டு அவள் அறை சென்று விட்டாள். ரகு அவன் அலைபேசி எடுத்துக்கொண்டு வெளியில் வர ஜீவா அழைத்தான். தாரை 4. மச்சி, என்னடா கல்யாணம் ஆனதை என்னை கழட்டி விட்டுட்ட போல, ஒரு ஃபோன் இல்ல? ஜீவா கேட்க, யாரு பேசுறது? ரகு குரலில் நக்கலை கூட்டி கேட்க, டேய் பாவி. ஜீவா எதிர்பக்கம் அதிர ரகு வாய்விட்டு சிரித்திருந்தான். சிரிக்காதடா, எப்படி இருக்க? கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது? எனக்கு கல்யாணம் ஆகி பல வருஷமான மாதிரி கேட்குற. 3 நாள்ல என்ன மாற்றம் இருக்க போகுது? சிஸ்டர் பேசுறாங்களா? ஜீவா ஆர்வமாய் கேட்க, தேன் போல வாய்ஸ், அழகா அளவா பேசுறா. ரகுன்னு பெயர் சொல்லி என்னை கூப்பிடுறா ரூம்ல மட்டும். செம்ம, நான் சொன்னேன் தானே கல்யாணம் ஆனா சரியா போகும்னு. சந்தோஷமாயிருடா. தங்கச்சி கையில ஃபோனை கொடு, வாழ்த்து சொல்லி 2 வார்த்தை பேசிட்டு தரேன். அவளோட ரூம்ல இருக்கா, மறுவிடு வந்திருக்கோம். நான் இன்னும் உன்னை பத்தி எதுவுமே சொல்லலடா, நானே சொல்லிட்டு ஃபோன் பண்றேன். ஓ, பேசக்கூட நேரம் இல்லையா? நடத்துடா. சி, அதெல்லாம் எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லைடா. விருந்து கோவில் இப்படி போய் ஒரே டயர்ட். என்னடா ஒன்றும் இல்லை? அது நாங்கள் இன்னும் சேரலை. ஏன்? அது அவளுக்கு கூச்சம், இன்னும் இயல்பாக பேசக்கூட இல்லை. இப்போ விலகி இருக்கோம். அவளும் பாவம், கோவில் விருந்து இப்படி டயர்ட். அதான் நானும் விலகி இருந்தேன். லூசு, பொண்ணுக்கு கூச்சம் இருக்க தான் செய்யும், இது கூட தெரியாதா? மக்கு, நீ தான் பேசி இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும். நீயும் விலகி இருந்தா யார் பேசுவா? பொண்ணா கூச்சம் போய் பேசணும்னு இருந்தா அவ்வளோதான். அப்புறம் பேச மட்டும் இல்லை, எல்லாமே நீ தான். இது அமெரிக்கா இல்லை, புரியுதா? புரியுது மச்சி, ஆனால் பயமா இருக்கு. என்ன தப்பா நினச்சிட்டா? நீ புருஷன், இதில் என்ன தப்பு பயம்? சரி மச்சி, புரியுது.
நான் ஃபோன் பண்ணலனா இப்படியே இருந்திருப்பியா? ரகு, நீ உன் பெயர் போல ராமன் தான், அதுவும் ரகுராமன் தான். அதுக்காக பொண்டாட்டி கிட்ட கூட இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓட்டாதடா எருமை, உன்னை போல முன் அனுபவம் எனக்கு இல்லையே, என்ன செய்ய? டேய், நான் மொரட்டு சிங்கிள், என்ன தேவையில்லாம கிண்டல் பண்ணாத. மொரட்டு சிங்கிள் தான் நீ, காதலை கூட சொல்ல தைரியம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க போலி மொரட்டு சிங்கிள். நானும் காதலை சொல்வேன் சீக்கிரம். ஆல் த பெஸ்ட் மச்சி. ஜீவா அழைப்பை முடிக்க ரகு ஹால் வந்து அமர்ந்து மதியை தேடினான். என்ன மாப்பிள்ள வேணும்? ரவி கேட்க, இல்லை மாமா, மதிய படத்துக்கு கூப்பிட்டு போகலாம்னு இருந்தேன். நீங்களும் வரீங்களா? எல்லாரும் போவோம் ஒண்ணா. மாப்பிள்ள, நாங்கள் எதுக்கு, நீங்கள் போயிட்டு வாங்க. அது இல்லை மாமா, இதுவரை மதி என்னோட எங்கேயும் தனியாக வந்ததில்லை. படத்துக்கு போக போகிறோம், அதான் உங்களையும் கூப்பிட்டு போனால் கொஞ்சம் இயல்பாக இருப்பா. ரகு விளக்க, சரி மாப்பிள்ள, அப்போது சாயந்தரம் ஷோ போவோம். சரி மாமா. ரகு எழுந்து மதியின் அறை செல்ல அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவன் வீட்டில் தூங்கியது போல ஒதுங்கி எல்லாம் படுக்கவில்லை. கட்டில் முழுவதும் அவளுக்கே என்பது போல் தாராளமாக படுத்திருந்தாள். ரகு அறையை முழுதாக சுற்றி பார்த்தான். சுத்தமாக இருந்தது. அவனது அறையும் இப்படித்தான் இருக்கும். புத்தகம் கூட பகுதி பிரித்து கதை, கவிதை, பொது அறிவு என்று ஆங்கிலம், தமிழ் என்று இருந்தது. அவளின் கட்டிலின் அருகில் இருந்த பாரதியார் கவிதைகள், அவரின் உருவப்படம் என்று அத்தனையும் ரகுவை கவர்ந்தது. அவளின் புத்தகம் அது. அனுமதி இல்லாது எப்படி எடுத்து பார்ப்பது? சிலருக்கு புத்தகம்தான் அவர்களின் தோழன் அல்லது தோழி, சிலருக்கு அது குழந்தை, சிலருக்கு ஆசான். அவளுக்கு இது உயிராக கூட இருக்கலாம். அவளின் உணர்வுக்கு மதிப்பு தந்து அதை தொடாது அவன் அலைபேசியில் இணைய உதவி கொண்டு பாரதியாரின் பாடலை தேடினான். முதல் பாடலாக வந்தது மகாகவி பாரதியாரின் சுட்டும் விழி சுடர்தான். சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, பட்ட கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொலோ, பட்டு கருநீல புடவை பதித்த நல்வைரம், நட்ட நடுநிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி. பொருள்: கண்ணம்மா, உன் கண்களிலிருந்து வெளிப்படுகின்ற ஒளி இரண்டும் சூரிய கதிர்களைப் போன்றும் குளிர்ந்த நிலவொளி போலும் ஒளிர்கிறது. தூய்மையான கருமையான வானம் போலே வட்ட வடிவில் அழகிய கருமையான கண்விழிகளை உடையவளே என் கண்ணம்மா, நீ உடுத்திய கருநீலத்திலான பட்டுப்புடவையில் பதித்த நல்ல வைரங்கள் அனைத்தும் இரவில் நட்சத்திரங்களாய் மின்னுதடி. சோலை மலரொளியோ நினது சுந்தர புன்னகைதான். நீல கடலலையே நினது நெஞ்சின் அலைகளடி. கோல குயிலோசை உனது குரலின் இனிமையடி. வாழைக்குமரியடி கண்ணம்மா மருவ காதல் கொண்டேன். பொருள்: நந்தவனத்தில் பூத்துக்குலுங்கும் மலர்களின் ஒளி என்னவென்று குழம்பி போனேன். சிறிது நேரத்தில் அது என்னை மயக்கும் உன்னுடைய சுந்தர புன்னகை என்று அறிந்து கொண்டேன். கூவும் குயில்களின் ஓசையெல்லாம் உன்னுடைய குரலாக கேட்குதடி என் கண்ணம்மா. பேரழகியே என் கண்ணம்மா, உன் அழகில் மயங்கி மீளா காதல் கொண்டேன். சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா, சாத்திரம் ஏதுக்கடி. ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரம் உண்டோடி. மூத்தவர் சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம். காத்திருப்பேனோடி இது பார் கண்ணத்து முத்தம் ஒன்று. பொருள்: வரைமுறைகள், சாத்திரங்கள் நமக்கெதற்கு கண்ணம்மா? பொறுமை இழந்தவர்க்கு சாத்திரங்கள் எதுவும் இல்லையடி கண்ணம்மா. காதலின் எல்லையை கடந்துவிட்ட என்னை தடுத்து நிறுத்தும் சக்தி வரைமுறைகளுக்கு இல்லையடி. அனுமதி வாங்கி முன்னோர்கள் முன்னிலையில் திருமண சடங்கெல்லாம் பின்னர் பார்த்து கொள்வோம். இன்னமும் காத்திருப்பேனோ காதலின் அணை உடைந்து பெருகி வரும் ஆசை முத்தத்தை பெற்றுக்கொள்ளடி உன் கன்னங்களில். ரகு முகத்தில் புன்னகை. அந்த அழகனின் கண்ணக்குழி சிரிப்பை தரிசிக்க வாய்ப்பின்றி தூங்கிக் கொண்டிருந்தாள் மதி. ரகு அவள் அருகே நெருங்கி வந்தான். மூச்சை இழுத்து விட்டுக்கொண்டு அவள் கன்னத்தில் மெலிதாய் இதழ் பதித்தான். மனைவிக்கு திருட்டு முத்தம். ஆனாலும் மனது ரகை கட்டி கொண்டு பறந்தது. உடல் சிலிர்த்தது. அவள் முகத்தை பார்த்து மனதில் நினைத்து கொண்டான். என் கண்ணம்மா நீதான் மதி, அண்ட் ஐ லவ் யூ. ராஜி இருவரையும் சாப்பிட அழைக்க மதி எழுந்து கொள்ள ரகு அவள் தலை அருகே அமர்ந்திருந்தான். நல்ல தூக்கமா?
ஜொல்லெல்லாம் விட்டுருக்க பாரு. போ, போய் முகம் கழுவிட்டு வா, சாப்பிட போகலாம். ரகு சொல்ல, சாரி. மதி அவனை இத்தனை நெருக்கமாக பார்க்கவும் தடுமாறி இருந்தாள். எதுக்கு கண்ணம்மா? ரகு கேட்க, மதி ஒரு நிமிடம் தயங்கி நின்று அவன் முகம் பார்த்து பதில் சொல்லாது செல்ல, ரகு அவள் கைப்பிடித்து நிறுத்த, அவனின் முதல் தொடுகை, அதுவும் அத்தனை உரிமையாக. சொல்லு, எதுக்கு சாரி? பழக்கம் இல்லாத இடத்துல உங்களை தனியாக விட்டு நான் மட்டும் நல்லா தூங்கியிருக்கேன், அதுக்கு தான் ரகு. இதுக்கா மதி சாரி? அழகாக தான் இருக்க. இவ்வளவு நேரம் உன்னை தான் ரசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் வேணாலும் தூங்கு. சாப்பிட வாங்க. நீயும் வா. மதி முகம் கழுவி வர ரகு சாப்பிடச் சென்று அமர்ந்திருந்தான். ராஜி பரிமாற மூவரும் சாப்பிட்டு எழ, மதி ராஜிக்கு பரிமாற அவரும் சாப்பிட்டு எழ, ரவி சீக்கிரம் கிளம்ப சொல்லி கூறினார். எங்க போறோம் அப்பா? மதி கேட்க, படத்துக்கு போறோம். யாரெல்லாம் போறோம்? எல்லாரும் தான். கிளம்புங்க, நேரம் கம்மியாக தான் இருக்கு. சரி போங்க மதி, 2 பேரும் கிளம்பி வாங்க சீக்கிரம். ராஜி சொல்ல, மதி அறை நோக்கி செல்ல ரகு வெளியே நின்றிருந்தான். மதி உடைமாற்றி வர அனைவரும் கிளம்பி படம் பார்க்க சென்றனர். திரையரங்கு சென்று ரகு டிக்கெட் வாங்கி வந்தான். அதன் பின் இருக்கை பார்த்து அமர்ந்தனர். ரகுவுக்கு இது புதிது. அவன் ஊரில் இன்றுதான் முதல் முறை ஒரு பெண்ணோடு படம் பார்க்க போகிறான். அமெரிக்காவில் உடன் பணிபுரியும் பெண்களோடு சென்றிருக்கிறான் தான். ஆனாலும் இது அவன் ஊர். அதுவும் அவள் தன்னவள் என்ற எண்ணமே மனம் நிறைந்து போனது. படம் முடித்து இல்லம் வர மாலையாகிவிட அருகிலிருந்த உணவகத்தில் காஃபி ஸ்நாக்ஸ் என்று சாப்பிட்டுவிட்டு இல்லம் வந்தனர். இரவு அறை வந்து மதி உடை மாற்ற நினைக்க அவளின் அம்மா அழைக்கவும் உடையை மாற்றாமல் வெளியில் சென்று விட்டாள். மதி இல்லை என்று ரகு அறை வந்து உடை மாற்ற, மதி அறையின் உள்ளே வந்து புடவை விலக்க, ரகு குளியலறையிலிருந்து வெளியில் வர ஒரு நிமிடம் நின்றுவிட்டான். முதலில் தயங்கி, பின் அவள் தன் மனைவி என்றாலும் அங்கு நிற்கக்கூடாது என்று அறை விட்டு அவசரமாக வெளியில் சென்று விட்டான். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு அவள் திரும்பி பார்க்கவும் அவன் அறை விட்டு சென்றிருந்தான். மதி இரவு உணவுக்கு அழைத்தாள். அவன் இரவு உணவு வேண்டாம் என்று தவிர்த்துவிட்டு உறங்க சென்று விட்டான். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.